அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியான நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த காரியங்களிலே நம் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றும் பொழுது ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வது உறுதி. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதிலே சங்கீத புஸ்தகத்தை வாசித்து தியானியுங்கள் என்று என்னை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அன்றைக்கு நான் தியானித்த காரியங்களை இன்று சற்று ஆழமாய் நம்ம என்ன செய்யலாம், இந்த வாரத்தில் நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், அனைவருக்கும் தெரிந்த மனப்பாடமான இருக்கிற வார்த்தைகள். அந்த அதிகாரம், இந்த 1ஆம் அதிகாரம் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவருடைய ஒரு அளவற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அதிகாரம். ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர்கள் கனிதரும் மரங்களாய் வாழ்வார்கள். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை குறித்து இந்த 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தாவீது துவங்கும் பொழுதே 150 அதிகாரங்கள் இருக்கிறது சங்கீதத்தில். பைபிள்லேயே 66 புத்தகங்களில் பெரிய புத்தகம் இதுதான். அதில் முதல் அதிகாரம், முதல் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதை நாம் தொடர்ந்து கொஞ்சம் ஆழமாய் நம்ம தியானிக்கலாம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து. ஆண்டவருடைய வேதத்தை நம்ம இரவும் பகலும் தியானிக்கணும். அது தொடர்ந்து வருகிறது, நம்ம அதை தியானிக்கலாம். ஆனால் முதலாவது நாம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள், அதுதான் அவர் சொல்கிறார். வேதத்தில் ஆண்டவர் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தரப்போகிறார், அது ரொம்ப முக்கியம். அதைவிட முக்கியம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்பதை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். பொதுவாகவே நாம் தனித்து இயங்க முடியாது இந்த சமுதாயத்தில். பைபிளும் அதை சொல்லுகிறது. ஆலோசனைக்காரர்களோடு இணைந்து நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் தனக்கென்று சில நண்பர்களை வைத்திருந்தார். இக்கட்டான நிலைமைகளிலே தன்னுடைய நண்பர்களோடு கூடி இரவிலே ஜெபம் பண்ணினார். அப்படி சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது அன்று ராத்திரியிலே ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்தினார். இது பைபிள் நெடுகவே நம்ம வாசித்து வருகிறோம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் சுகம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கென்று நம்முடைய லெவலில் நமக்கென்று ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடிய சில ஆவிக்குரிய நண்பர்கள் நமக்கு தேவை. அவர்களோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அப்படி சேர்ந்து இருக்கிற இந்த ஆலோசனைக்காரர்கள் அவர்கள் துன்மார்க்கர்களாக இருந்து விடக்கூடாது. ஆகவே தான் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். வேதத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம். சவுல், அதன் பிறகு தாவீது, அதன் பிறகு சாலமோன், 3 ராஜாக்கள் தலா 40 வருடங்கள் இஸ்ரேலை ஆட்சி பண்ணினார்கள். சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் பட்டத்துக்கு வருகிறார். அந்த காலங்களில் மன்னராட்சி இருந்தது. நல்ல சாலமோன் மரித்த பிறகு சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் பட்டத்துக்கு வருகிறார். அவர் வரும்பொழுது தன் தகப்பனோடுக்கு ஆலோசனை கொடுத்த முதியவர்களை எல்லாம் தள்ளிட்டார். இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுதும் பாருங்களேன், ஒரு ஆட்சி இருக்கும், அப்போ உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க. அடுத்த ஆட்சி வந்தவுடனே அவங்களெல்லாம் மாற்றிட்டு இவங்களுக்கு வேண்டிய அல்லது இவங்களுக்கு தேவையான ஆட்களை அங்கே அப்பாயிண்ட் பண்ணிக்கிடுவோம். இது வழக்கமாக நடக்கிறது. ஆனால் இதில் என்ன தவறு நடந்தது,
முதியோர்களுடைய ஞானத்தை தள்ளிட்டார் ரெகோபயாம். தள்ளிட்டு தன் வயதுக்கு வாலிபர்களை, இளைஞர்களை சேர்த்து கொண்டார். அவங்க நல்லவங்க இல்லை, அவங்க துராலோசனை கொடுக்கிறவங்க, துன்மார்க்கர்கள். அந்த ஆலோசனையிலே நடந்தார் ரெகோபயாம். நடந்தது என்ன? சமஸ்த இஸ்ரவேல் ரெண்டாய் உடைந்தது. வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். இஸ்ரேல் தேசம் ரெண்டாய் பிரிந்தது, வடதேசம் தென் தேசம் என்று உடைந்தது. காரணம், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி ரெகோபயாம் நடந்தார். இன்னும் வழி நடுக நிறைய காரியங்களை சொல்லலாம். இது காலை தியானம். ஆகவே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க, அவர்கள் யார்? ரொம்ப கவனமாய் நம்ம அதை பார்க்கணும். விவரம் தெரியாதவங்களை அல்லது ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளாத, அதாவது வேதத்தின் அடிப்படையில் துன்மார்க்கர்கள் யாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் வாழ்கிறவர்கள் துன்மார்க்கர்கள். நல்லவங்களாக கூட நம்ம தெரியலாம், ஆனால் அவங்க துன்மார்க்க, அவங்களுடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கக்கூடாது. May God bless you.